டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் ஜாலிக்கட்டுற யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம உள்ளிக்கோட்டை தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆலத்தூர் வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், போர்டு இருக்குது, ஆலத்தூர். முன்னாடி சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா மன்னார்குடி டு பட்டுக்கோட்டைக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரதான சாலை இது. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக லோ டிராஃபிக்காக தான் இருக்கும். நீங்கள் மன்னார்குடிக்கு போகிறீங்க பட்டுக்கோட்டையிலேருந்து, இல்லை மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வழியை சூஸ் பண்ணலாம். மற்றபடி மதுக்கூர், திருமாக்கோட்டை அந்த வழியாக வர்றதை காட்டிலும் இது உங்களுக்கு குயிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப சீக்கிரம் வரலாம். சேம்வே டிராஃபிக் வைஸும் ரொம்ப லோவாக தான் இருக்கும், டிராஃபிக் இருக்காது இந்த ரூட்டில். ரொம்ப ரோடும் நல்ல ப்ராடான ரோடு தான், இல்லைன்னா அகலமான ரோடு. பஸ்ஸு ஆள் ஏற்றுறாங்க, அதனால் கொஞ்சம் இங்கே டிராஃபிக்கு. பார்த்திங்கன்னா நம்ம ஆலத்தூரில் தான் இருக்கோம். அந்த பஸ்ஸு பட்டுக்கோட்டையிலேருந்து கும்பகோணம் போகுது. கரெக்டு, பட்டுக்கோட்டையிலேருந்து கும்பகோணம் போகிறவங்களும் இந்த ரூட்டில் அதிகமாக போவாங்க. இது கொஞ்சம் கடத்தெரு அப்படின்றனால இந்த இடம் கொஞ்சோண்டு டிராஃபிக்காக இருக்குது. மற்றபடி இந்த ரூட்டில் அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக தெரியுது. ஸோ டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டோ விளாக் சேனல்னால் அது நம்மளோடது மட்டும்தான். ஸோ வேறு மோட்டோ விளாக் சேனல் நம்ம டெல்டா ரீஜியனில் கிடையாது. நான் பார்த்திங்கன்னா டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லேயும் எல்லா ஏரியாஸ்லேயும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா வீடியோவும் செக் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரோட்ஸ்லேயும் ட்ராவல் பண்ணிட்டு அதை வீடியோவாக ஷூட் பண்ணி நான் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா உள்ளிக்கோட்டை தான் போயிட்டுருக்கோம். பட்டுக்கோட்டையிலேருந்து வடசேரி வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஆலத்தூரை தாண்டி செம்பாலூர்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா. சாரி, முள்ளூர் பட்டிக்காடு வந்துட்டோம். போர்டு இருக்குது, அதுதான் பார்த்து சொன்னேன். மன்னார்குடி 20 கிலோமீட்ரு, வடசேரி 8 கிலோமீட்ரு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக லெஸ் டிராஃபிக்காக தான் இருக்கும். ரோடுமே நல்லா ப்ராடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே டிராஃபிக் வந்தாலும் நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் சிரமம் இருக்காது. நல்ல பெரிய ரோடு இது. அதுவும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்போ போட்டது, ரீசெண்டாக போட்ட ரோடு தான் இது. இதுலேயே பாருங்கன்னா இந்த இதெல்லாம் ரெஃப்ளெக்டர்லாம் வைக்காமல் வச்சுருக்காங்க. ஒன்லி அந்த கோடு மட்டும்தான், ஒயிட் கலரில் அந்த கோடு மட்டும் போட்டிருக்காங்க. அதில் ரெஃப்ளெக்டர் வைப்பாங்களா, அந்த ரெஃப்ளெக்டர் இதில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளிக்கோட்டை பார்த்திங்கன்னா வடசேரிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்ரு வரும். நம்மளுக்கு இங்கே வடசேரிக்கு 8 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. நாம் ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 7 + 5னா 12 கிலோமீட்டர் நம்ம உள்ளிக்கோட்டை இன்னும் போக வேண்டியிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கண்ணுக்குடி பக்கத்தில் வந்துட்டுருக்கோம்.
இந்த பக்கம் ஃபுல்லாக அறுவடையெல்லாம் முடிஞ்சுங்க. இந்த பக்கம் முடிஞ்சு, ஆனால் அங்கிட்டு பார்த்தா பச்சை பசேல்னு தான் தெரியுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இன்னும் பயிர் இருக்குது, அறுவடை பண்ணல, பயிர் இன்னும் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குடி கிழக்குன்னு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம பாட்டில் சோலோவாக போயிட்டுருக்கோம். ஒரு இடைஞ்சலும் இல்லை. சல்லுன்னு நம்ம பாட்டில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா கண்ணுக்குடி தான். கண்ணுக்குடி கிழக்கு மேற்கு அப்படி சொல்லுவாங்க போல் இருக்கு. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம், நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா பரவத்தூர்கிட்ட வந்துட்டுருக்கோம். ஸோ டீம் இந்தியா பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 3 ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. 2024 T20 ட்ராஃபி, தென் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இப்போது பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் 2026 கூட ட்ராஃபியும் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். சேம்வே பார்த்திங்கன்னா T20 கப்பை 3 முறை வின் பண்ண ஒரே டீம்னால் அது இந்தியா டீம் தான். ஸோ இந்தியாவோட அதிரடி பேட்டிங் அண்டு அதிரடி பவுலிங்னால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று பார்த்திங்கன்னா ஃபைனலில் 70க்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது அவங்களோட வெற்றி மட்டும் இல்லை, இந்தியாவோட கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருத்தவங்களோட வெற்றியாக தான் நம்ம நினச்சி கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்தியன் டீமில். ஸோ நம்மளுக்கு இப்போது இந்தியா வேர்ல்டு கப் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா IPL திருவிழா ஸ்டார்ட் ஆகுது March 28. ஸோ இப்போ எப்படி நம்ம ஒற்றுமையாக ட்ராஃபியை செலிப்ரேட் பண்ணோமோ அதே மாதிரி IPLலையும் வின் பண்ணுற டீமை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்தியர்களுக்குள்ள வேறுபாடு வேண்டாம். ஸோ மாநிலங்களாக பிரிஞ்சாலும் கிரிக்கெட் ரசிகர்களாக ஒன்று கூடுவோம், அவ்வளோதான். ஸோ எந்த டீம் ஜெயிக்கிறாங்க எந்த டீம் தோக்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ நம்ம வின்னிங் டீமை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எந்த டீமாக இருந்தாலும் இருங்க, நான் எந்த டீமாக இருந்தாலும் இருந்துட்டு போகிறேன். ஆனால் வின் பண்ணுற டீம்